இது இறங்கி வச்சது? நான் தான். நீங்க காலையில காஃபிக்கு பதிலா இததான் சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க அண்ணனே என்ன எதுவும் சொன்னதில்ல. அதுக்காக நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. சோடாவை ஊத்திட்டா. சாரி அண்ணி, லேட் ஆயிடுச்சு. நான் அண்ணி இல்ல, ஜானகி. அண்ணி எங்க? அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாச்சு. பாவம், அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் தண்டனை அனுபவிப்பாங்க. பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க சாப்பிடுவாங்க. ஏய், எனக்கு சாப்பிட தெரியும். நீ போய் தூங்கு. உன் புருஷன் கோச்சிக்க போறேன். முதல்ல 1-2 நாள் கோச்சுப்பாரு, அப்புறம் சரியா போயிடும். அத்தை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்தப்போ மாமா அவங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பாரு. அது மாதிரிதான் இதுவும். நீங்க சாப்பிடுவாங்க, வாங்க. இதுப்பா, நான் யாரையும் காத்துட்டு இருக்க சொல்லல. நீங்க சொல்லல, ஆனா எங்க மனசு கேட்கலையே. யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன? நமக்கு வேண்டியது பாட்டில் தானே. ஐம் சாரி, நமக்கு வேண்டியது தூக்கம் தானேன்னு எங்களால தூங்க முடியலையே. நீங்க சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ என்ன அவமானப்படுத்துற. நான் உனக்கு சின்ன மாமனார். சின்ன மாமனார், சின்ன மாமனார், சின்ன மாமனார். சங்கரா, உன்னை அவமானப்படுத்திட்டாராவ. உன்னுடைய பொசிஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு புல் பாட்டில ராவா 24 மணி நேரத்துல முடிக்கிறவன நீ. நான் அவனை விட போறதில்ல. அவ பேர் என்ன? ஜானகி. சாப்பிடல. இந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அண்ணி கூட எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனா சாப்பிடாம வெயிட் பண்ண மாட்டாங்க. I am your சின்ன மாமனார். Stop! Cheers. ஏமா இங்க படுத்துக்கிற? ஒரு ரூமுக்கு போல நீ? என் சின்ன மாமனார் குடிபோதையில இங்க சுயநினைவே இல்லாம இருக்கும்போது நான் எப்படி என் ரூமுக்கு போய் சந்தோஷமா இருக்க முடியும்? குட் நைட். இத பாரு, பலார்னு கணத்துல அரைஞ்சா பே ஆஃப் பெங்கால்ல போய் விழுவ நீ. சீக்கிரம் அரைங்க மாமா, தூக்கம் வருது. என்ன என்கிட்ட தகராறு பண்ற? இத பாருமா, நான் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சப்பக்கட்டுக்கு காரணம் இருக்கும். உன்னை என் மருமகன் கூட பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. பாட்டில கையில எடுத்தாச்சுன்னா கண்ணுக்கு மருமகன் தெரியுமா, மகன் தெரியுமா? என் மகன் என் கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால்தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். என்ன சொல்றீங்க நீங்க?
இந்த சங்கரனும் ஒரு காலத்துல குடும்பஸ்தன் தான். எனக்கும் மனைவி இருந்தா, ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு. கான்பூர்ல நாங்க ஓஹோன்னு தான் இருந்தோம். ஒரு நாளைக்கு நாங்க 3 பேரும் கார்ல வந்த போது ஏத்தா மாதிரி மின்னல் வேகத்துல வந்த ஒரு லாரி மோதிருச்சு. அந்த இடத்துலயே என் மனைவி செத்துட்டா. ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிட்டு இருந்த என் பொண்ணை கையில எடுத்துட்டு 2 மைல் தூரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடினேம்மா. என் கையிலேயே துடி துடிச்சு செத்துட்டாங்க. இப்ப கூட நான் சுய நினைவோட இருக்கும்போது என் மகன் என் கையில துடிச்சதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை மறக்கத்தாம்மா நான் குடிக்கிறேன். இப்போ உங்க மகன் உயிரோட இருந்தா என்ன வயசு இருக்கும்? 16, 17 வயசு இருக்கும். என்ன உங்க மகளை ஏத்துக்குங்க. உங்க பொண்ணு சொல்றேன், இனிமே நீங்க குடிக்க கூடாது. அத பத்தி காலையில பேசுவோமா? சரி, அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். குட் நைட். பாருமா, எழுந்துரு. வாய சுருட்டுமா. ஒரு ரூமுக்கு போமா. காலையில வந்து காஃபியோட என்ன எழுப்புமா. தேங்க்யூ. இப்ப நிஜமாவே குட் நைட். எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா, எங்க படுத்தா என்ன? அப்பாடி. சித்தப்பா, என்னடா ஹனிமூன் போனோம். போயிட்டு வாயே. யார் கூட போற? அப்பா அப்பா கிட்ட கேட்க பயமா இருக்கு. ஜானகி தான் ஆசைப்பட்டா. நீங்க தான் எப்படியா பர்மிஷன் வாங்கி தரணும். தைரியமா போய் கேட்க வேண்டியதுடா. அப்பா கிட்ட போய் கேட்பேன். நீ ஜானகி ஜோடியா திருக்கழுகுன்றம் போய் கழுகு பார்த்துட்டு வாம்பாரு. எங்களுக்கு வேணுங்கிறது பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். அவ்வளவுதானே? நான் உங்க அப்பாட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தரேன். நீ உன் பொண்டாட்டியை கூப்பிடு. பொண்டாட்டி மரியாதையா கூப்பிடுற. ஜானகி, ஜானும்மா, ஜானு குட்டி, கள்ளி. ஜானகி. என்ன மாமா? நம்ம ஜானகி பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. ஹனிமூன் போனுங்கிற ஆசையா ராமனை தூது விட்டு இருக்க. ஐயோ, நான் ஆசைப்படல மாமா, அவர்தான். என்னடா பின்னாடி பரதநாட்டியம்? யார் ஆசைப்பட்டா என்ன சித்தப்பா? நமக்கு தேவை ஹனிமூன். எங்களுக்கு தேவை பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். வெரி குட். ஜானகி, எங்க அண்ணன் எடுத்த மாதிரி கல்யாண சத்திரத்துல உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, அது எங்கன்னு நான் கேட்பேன். நீ உடனே ஐயோ மாமா, அந்த அவசரத்துல நான் அதை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவ எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டா அப்படின்னு சொல்லணும். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். உங்க பெங்களூர் ஹனிமூனுக்கு நான் பொறுப்பு. மைசூர், நந்தி ஹில்ஸ் உண்டுடா, பறக்காத. தேங்க்யூ. நீ மேல போமா, நீ உள்ள போ.